நான் அசால்ட்டா தேய்ச்சிட்டேன் மக்களே. ரைட்டா போயிட்டாங்க. ஓகே இப்போ எனக்கும் பாருக்கும் மேட்ச் எட்டா தேய்டா போடலாம் வாங்க. ஹெட் ஹெட் இருக்காரு உள்ள டை மக்களே. இப்போ வந்துட்டு உமரும் பக்ருதீனும் விளையாடுவாங்க. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு என் கூட தொட்டலை இருப்பானும் யார் ஜெயிக்கிறாங்க அவங்க விளையாடுவாங்க. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் என்ட்டு வந்து விளையாடுவாங்க. அதில் ஜெயிக்கிறாங்கன்னா இங்கே கப்பு சரிங்களா அவங்க விளையாடு ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் பால் வைடு. நாட் அவுட். ஏன்னா அங்கெல்லாம் ரீச் நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே ஸ்டெம்ப். பக்ருதீன் ஒரு ரன். தேர்ட் பால் வைடு. ஃபைவ் பால் 4 ரன்ஸ். இப்போ உமர் 6 ரன் எடுக்கணும். 5 ரன் எடுக்கணும். 5 ரன் எடுத்தாருன்னா அவர் வின்னு. அவர் எடுப்பாரா எடுக்க மாட்டார் நான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு பக்ருதீன். அங்க திஸ் இஸ் தி வைட். செகண்ட் பால் இது ஒரு உண்மையான வைட். செகண்ட் பால் லாங் வைட் இல்லடா நீ. டேய் இல்ல வைட் இல்ல கரெக்ட்டா இங்க வைட். மக்களே இது தேர்ட் பால். அங்க அடிச்சிருக்காங்க ரோனன். யானாங்க போனா நோரன். இப்ப 4 பால்ல எப்படி அவன் 5 ரன் எடுக்க போறான்னு தெரியல. அங்க ஒரு டான் அவர் அட்டெண்ட் பண்ணிட்டாரு. சொல்றா. இப்ப 5th பால்ல பக்ருதீன் போடுன 2 பாலுக்கு எப்படி 5 ரன் எடுப்பாங்க வாங்க. மக்களே சாரி இப்பதான் சொல்றாங்க. 6 பால்ஸ் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அடுத்து இப்ப 12 பால் சொல்றாங்க. இன்னும் 8 பாலுக்கு 5 ரன் ஏமாத்துறாங்க. வராது பாப்போம் வாங்க. அங்க ஒரு வைடு. ஆனா அவர் ஒரு வைடா போட்டுருக்காரு. உமர் ரொம்ப துடிச்சிட்டாரு. அடுத்து வைடு வராது. அடுத்து பால் தான் வரும். எஸ் அவர் சொன்னதா இருக்குதான். 5th பால் அவுட். பக்ருதீன் கொண்டாடுறாரு. உமர் இதுல இருந்து எலிமினேட் ஆயிட்டாரு. இப்ப இர்ஃபானுக்கும் பக்ருதீனுக்கும் மேட்ச். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க நம்ம கூட போகிறோம். எனக்கு தெரிஞ்சு 2 பேருக்கும் டஃப்பாக தான் இருக்கும். யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு உண்மையில தெரியல. வாங்க பார்க்கலாம். கேப்டன் ஜெயிக்க என்ன சுத்த வேல்றா இது ஹெட் ஹெட்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போயிடுவோம். இதை நம்ம ஹெட்டா டைலில் போட்டது பக்ருதீன் டைல் சொல்லியிருக்காரு. அதில் வந்து பேட்டிங் வந்திருக்கு. யார் இதில் ஜெயிக்க போகிறாங்க யார் இதில் ஜெயிக்க போகிறாங்க பார்க்கலாம். டாஸ்க்கு ஜெயிச்சிருக்காரு. மேட்ச்லேயும் பக்ருதீன் ஜெயிப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. வாங்க பார்க்கலாம். மக்களே திடீர்னு பாசி நம்மளுக்கு ஒரு பேரதிர்ச்சி தந்துட்டாரு நம்ம கேமராமேனு. ஒரு கேமராவை காட்டுங்க. நான்